அன்பான சகோதரிகளே, இன்று நாம் குடும்ப வாழ்க்கையில் பல பெண்கள் அமைதியாக சந்திக்கும் ஒரு நுணுக்கமான விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம். அது கணவன் மனைவி உறவில் ஏற்படும் தூரம், அன்பின்மை, கவனக்குறைவு போன்ற பிரச்சினைகள். சில சமயங்களில் கணவர் பேசாமல் இருப்பார், அன்பு காட்டாமல் இருப்பார், வீட்டின் பொறுப்புகளை முழுமையாக ஏற்காமல் இருப்பார். இப்படியான சூழ்நிலையில் மனம் உடைந்து என்ன செய்யலாம் என்று தெரியாமல் தவிக்கும் பெண்களுக்கு ஒரு ஆன்மீக வழிமுறையாக இந்த வஜீபா கூறப்படுகிறது. இந்த அமல் யாருக்காக என்றால், உண்மையிலேயே கணவர் அன்பு காட்டாமல், மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், குடும்ப பொறுப்புகளை புறக்கணித்து வாழும் சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஆனால் கணவர் அன்பாகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டும் இருந்தால் இந்த அமலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நல்ல உறவில் அன்பும் புரிதலும் தான் முக்கியம், வஜீபா தேவையில்லை. இதில் மிகவும் முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால், இந்த அமலை தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. யாரையும் பிரிக்க வேண்டும் அல்லது ஒருவரின் வாழ்க்கையை குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இதைச் செய்வது மிகப்பெரிய தவறு. அது நல்ல பலனை தராது, மாறாக எதிர்மறை விளைவுகளை தரும். எனவே அல்லாஹ்வை அஞ்சி நன்மைக்காக மட்டுமே இதைச் செய்ய வேண்டும். இந்த வஜீபாவை செய்யும் முறையை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் 11 மிளகுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் يا لطيف يا ودود يا لطيف يا ودود என்பதை மொத்தமாக 1100 முறை ஓத வேண்டும். ஒவ்வொரு மிளகிலும் 100 முறை இந்த துஆவை ஓதி மெதுவாக ஊத வேண்டும். அந்த நேரத்தில் உங்கள் கணவரின் மீது உள்ள அன்பை மனதில் நினைத்து, அவர் உங்களை நேசிப்பார், உங்கள் பேச்சைக் கேட்பார் என்று உறுதியாக நம்ப வேண்டும். 1100 முறை முடிந்தபின் 3 முறை என்று சலவாத் ஓத வேண்டும். اللهم صل على محمد. அதன் பிறகு அந்த மிளகுகளை நெருப்பில் போட வேண்டும். நெருப்பு வசதி இல்லையெனில் அவற்றை வதக்கி காரம் வெளியேறும் வரை சூடாக்கலாம். இந்த அமலை தனிமையான இடத்தில் முழு கவனத்துடன் செய்ய வேண்டும். ஓதிக் கொண்டிருக்கும்போது பேசக்கூடாது, பேசினால் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும். இதனை 40 நாட்கள் தொடர்ந்து தவறாமல் செய்ய வேண்டும். ஒரு நாளும் விடாமல் செய்வது மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் முடிந்தபின், யா அல்லாஹ், என் கணவர் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று மனமார பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்கள் துஆவை முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். இந்த அமலின் மூலம் அல்லாவின் அருளால் கணவரின் மனதில் மென்மை உருவாகி, அவர் மனைவியை புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொள்வார் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தில் அமைதி, புரிதல், அன்பு அதிகரிக்கும். இறுதியாக, இந்த வஜீபா ஒரு உதவி வழிமுறை மட்டுமே, உண்மையான மாற்றத்தை தருவது அல்லாவின் கருணைதான். ஆகையால் நம்பிக்கையுடன், நல்ல நோக்கத்துடன், மனசாட்சியுடன் இந்த அமலை செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கையையும் நேர்வழியையும் அருள்வானாக. ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.